ஜெபிப்போமாக. மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இதனாலும் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பாட்டு புத்தகத்திலே 11வது பாடல் எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் பாடப்படும். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரையினில் என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 273ஆம் பக்கத்துல இருக்கு புதிய ஏற்பாட்டுல. 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தலைப்பு இன்னைக்கு என்னன்னா, இலக்கை நோக்கி தொடர்வது. இலக்கு என்பது அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குறிப்பிடுகிறார்? 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இலக்கு என்னவென்றால், அவருக்காக வாழ்தல். நம்முடைய வாழ்க்கையில நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? குடும்பத்திற்காக வாழ்கிறோம், பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம். ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விருப்பமாக இருக்கிறது. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். அடுத்தபடியாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இலக்கு என்ன? 12ஆம் வசனத்துல, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆசையோடு ஆண்டவருடைய அழைப்பை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் சந்தித்த பொழுது தமஸ்குவுக்கு செல்லும் வழியிலே சந்தித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் கீழே விழுந்தார். அது மட்டுமல்ல, சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்ற ஒரு வார்த்தையை கேட்டார். அப்பதான் பவுல் நீர் யார் ஆண்டவரே கேட்டார். ஆண்டவர் சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். அப்ப இந்த அனனியா என்று சொல்லக்கூடிய ஒரு சீசன் இடத்திலே அவனை அனுப்புகிறார். அவன் அங்கே செல்லுகிறான். அங்கே சென்று 3 நாள் பார்வை இல்லாமல் இருக்கிறார் சவுல். அவனை பவுலாக மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, அவன் கண்ணை திறந்து விடுகிறார். கண்களை திறந்து விட்டு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே எதற்காக ஆண்டவர் அவனை பிடித்தார் என்றால், ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாக. ஆகவே அந்த அழைப்பை நோக்கி நான் ஆசையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். உலகத்திலே நம்முடைய விருப்பம் எதுவாக இருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையை முன்னிட்டு நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா, அல்லது அவரை பின்பற்றி செல்லுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. உலக காரியங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்குமிங்கும் மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு இலக்கு என்பது ஒன்று உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இலக்கு என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோ. எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். பரம அழைப்பு, எட்டர்னல் காலிங் என்று ஆங்கிலத்திலே சொல்வார். அந்த பரம அழைப்பை நோக்கி கடவுள் அவனை எதற்காக அவரை அனுப்பினாரோ, பிடித்தாரோ, அதை நோக்கி நான் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அனைவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு வாலிபன் ஒருவன் அவன் படகை
எடுத்து துடுப்பை போட்டு செலுத்தி கொண்டிருக்கிறான். அடுத்த கரைக்கு போகணும். இரவு முழுவதும் நண்டு வலிக்கிறான், துடுப்பை போட்டு கொண்டு இருக்கிறான். ஆனா காலையில பிடிக்கணும்னு பார்த்தா படகு அந்த இடத்துல தான் நிக்குது. காரணம் என்னவென்றால், அவன் அந்த படகில் கட்டி இருக்கிற கயரை, கரையோடு சேர்த்து கட்டி இருக்கிற கயரை அவிழ்க்காமல் விட்டு விட்டான். ஆனா அதை கவனிக்காம இவன் பாட்டு தண்டு வலித்துக் கொண்டே இருக்கிறான். அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. நினைத்த இடத்திற்கு அவனால் செல்ல முடியவில்லை. படகு கட்டி இருந்ததை அவன் கவனிக்கவில்லை. அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இங்கே பவுல் நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அவருடைய இலக்கு என்ன என்பதை 1 யோவானின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே நாம் பார்க்கிறோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த இலக்கு என்பது என்னவென்றால் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெரும்படியாகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகவே இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவது, அப்போஸ்தலனாகிய பவுலை போல இலக்கை நோக்கி நாம் தொடர்புள்ளா இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக வாழ வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய இலக்கு நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப், ஆசையாய் தொடர்கிறார். மூன்றாவது பரம அழைப்பின் பந்தய பொருள் என்று சொல்லுகிறார். அந்த பந்தய பொருள் என்ன? நித்திய ஜீவன். பந்தய பொருள், அவர் ஓடுகிறார், இலக்கை நோக்கி தொடர்கிறார், பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு செல்லுகிறார். எதற்காக அப்படி செல்லுகிறார்? அதான் நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. எட்டர்னல் லைஃப், அந்த நித்திய ஜீவனை பெறும்படியாக ஆசையாக தொடருகிறார். ஆகவே இந்த நேரத்திலே நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டியது அவசியம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றி நாம் செல்ல வேண்டும். எபிரேயர் 12:1 சொல்லியிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோ. அநேகருடைய வாழ்க்கையில பொறுமை என்பது இல்லை. ஆனால் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12:1 சொல்றார், பொறுமையோடு ஓட கடவோம். ஆகவே இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். 3 யோசனை சொல்லுகிறார். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் ஜெபிப்போமாக. மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளை ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதியும், உமக்காக ஜீவிக்கவும், ஆண்டவரை உமக்காக வாழவும், நீர் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாங்கள் தொடர்ந்து செல்ல உதவி செய்யும். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தமாயிருக்கிறது. அதை நோக்கி அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாங்களும் தொடர்ந்து முன்னேறி செல்ல உதவி செய்யும். வியாதியிலும் சோதனையிலும் கவலைகளிலும் கண்ணீரும் இருக்கிற மக்களை நீர்தாமே விடுதலை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானம் உங்களை ஆள கடவுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.